இன்னைக்கு ஒரு செம்மையான பட்ஜெட் ட்ரிப் போக போறோம். எங்கன்னு பாக்குறீங்களா? சென்னை டு தடா ஃபால்ஸ் 250 ரூபாயில போயிட்டு வர முடியுமான்றது நம்மளோட சேலஞ்சு. அன்பான பயணங்களின் காதலர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிப்சி கமல். இன்னைக்கு ஒரு செம்மையான பட்ஜெட் ட்ரிப் போக போறோம். எங்கன்னு பாக்குறீங்களா? சென்னை டு தடா ஃபால்ஸ் 250 ரூபாயில போயிட்டு வர முடியுமான்றது நம்மளோட சேலஞ்சு. வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெயினில் தான் போக போகிறோம். சென்ட்ரலேருந்து ட்ரெயின் இருக்குது, சூலூர்பேட்டை லோக்கல் ட்ரெயின். காலையில் 6லேருந்து 8:30 வரைக்கும் நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு தான் ட்ரெயின். சரி வாங்க போவோம். நம்ம சென்ட்ரல் போயிட்டு அங்கேருந்து லோக்கல் ஸ்டேஷன்லேயே வந்து சூலூர்பேட்டை வண்டி இருக்குது, அது ஏற போகிறோம். ஏறிட்டோம், ட்ரெயின் ஏறிட்டோம். இங்கே பார்த்தீங்களா, நெய் பிஸ்கெட்டு தேங்காய் பிஸ்கெட்லாம் விற்றுட்டு வர்றாரு அண்ணன். ஏறி உக்காந்துட்டோம். நடமாடும் ஃபேன்சி ஸ்டோர் பின்னாடி பாருங்கள், ஒரு அக்கா வச்சுட்ருக்காங்க. இந்த காலத்தில் தான் ஃபேன்சி ஸ்டோர் பெரிய பெருசாக இருக்கும். அப்போல்லாம் வந்து கிராமங்களில் இதுதான் ஃபேன்சி ஸ்டோர். வயசு பிள்ளைங்கள்லாம் எல்லாமே அவங்கக்கிட்ட தான் வாங்குவாங்க. அந்த அக்காங்கிட்ட தான் கிராமத்தில் கொண்டு வருவாங்க. இந்த லேடிஸ் தலைக்கு போடுவாங்கள்ல ரப்பர் பேண்டு, கலர் கலராக இருக்கும். ஒரு 5-6 கலர், ஒரு 4-5 கலர், செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது அப்போல்லாம் கலர்ஸ் கம்மி, இப்போல்லாம் பொருட்கள் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல் ஆயிடுச்சு. அப்போ கலர்ஸ் கம்மி இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து கொருக்குப்பேட்டைக்கிட்ட போயிட்டுருக்கோம். மன்னிக்கணும், ஃபுட்பால் அடிக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஆனால் ஃபுட்பால் அடிச்சிட்ருக்கேன். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வண்டி திருவொற்றியூர் ரீச் ஆயிடுச்சு. தம்பி பழமா இருக்கா? பழமா இருக்கிறது கூட தம்பி. வந்துட்டோம், தடா ரீச் ஆகிட்டோம். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடில் போகிறோம். இறங்கிட்டு லெஃப்ட் சைடில் போனால் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் 10 பேருக்கு 1200 அந்த மாதிரி கேட்பாங்க. ஒருத்தருக்கு 120 ரூபா கணக்கு வரும். தடாவில் கூப்பிட்டு போயிட்டு அங்கேயே வந்து வெயிட் பண்ணி நம்மளை திரும்ப கூப்பிட்டு வந்து இங்கே விட்டுருவாங்க. நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இன்னும் கொஞ்சம் முன்னாடி நடந்து போனேன். அந்த ரோட்டில் போய் கேட்டாலும் அதான் சொன்னாங்க, என்ன தம்பி ஒருத்தரே வந்திருக்கீங்க, 10 பேராக இருந்தால் தான் 1200 ரூபா வாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. சார், நான் இன்னும் புத்திசாலித்தனமாக யோசிச்சு ரயில்வே ஸ்டேஷன் ரைட் சைடில் இருக்குல்ல, லெஃப்ட் சைடுக்கு வந்துட்டேன். ஹைவேஸ்க்கு லெஃப்ட் சைடில். இது நேராக போனால் ஹைவேஸு, இது லெஃப்ட் சைடில் போகிறது தடா. ஸோ அந்த ரூட்டில் வந்துட்டு இங்கேருந்து போயிடலாம். ஷேர் ஆட்டோன்னு பார்த்தானா ஷேர் ஆட்டோவே இல்லை உண்மையில். ஆட்டோவில் ஒரு அருமையான ஃபேமிலியை மீட் பண்ணேன். இந்த அண்ணன் ராயப்பேட்டையிலேருந்து வந்திருக்காரு ஃபேமிலியோட. அந்த அண்ணன் பேர் மறந்துட்டேன். இந்த அருமையான குடும்பத்தை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். பின்னாடி பாருங்க, திருப்பதி பஸ் செம்ம ஸ்பீடாக அடிச்சுட்டு வரான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பஸ்லேயும் வரலாம். மாதவரத்துலேருந்து திருப்பதி வரதாயபாளையம் வழியாக வரும். வரதாயபாளையம் இறங்கிக்கணும். ஆயிடுச்சப்போ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இங்கே ஒரு லெஃப்ட் எடுத்தால் அந்த மலைகள் கிட்ட போகணும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆகிடுவோம். வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து தடா ஃபால்ஸ். இதோட உண்மையான பேர் உப்பளமடுகு வாட்டர் ஃபால். அந்த ஆட்டோக்காரனை இன்னொரு பேரும் சொன்னார். ஆனால் இதுதான் பாருங்கள் என்ட்ரன்ஸு. இங்கே என்ட்ரி போகும். ஆட்டோ போய் நின்றுட்டு ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்குவாங்க. 50 ரூபா வாங்கின பிறகு
ஆட்டோ வந்து அதுக்கும் வந்து அமௌண்ட் கட்டணம் போட்டுட்டு உள்ளே கொண்டு போவாங்க. வெல்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க பாரு போர்டு. செம்மையாக இருக்கும். இனிமேல் பாருங்கள், செம்ம அட்வென்ச்சரு, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டிஎஸ்எல்ஆர் இல்லைனா ஆக்ஷன் கேமரா இருந்தால் தனி கட்டணம் இருக்குது, ஃபோனுக்கு இல்லை. அதே போல் இங்கே பாருங்கள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர். இது வந்து வனத்துறை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பரான தண்ணி பிரச்சனையே இல்லை இங்கே. நாங்கள் ஃபுல்லாக எல்லா பாட்டிலும் நிரப்பிக்கிட்டோம், வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கிங் முன்னாடியே ஒரு கால்வா இருக்குது, அதில் கயாக்கிங் இருக்குது, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, அடிக்கிற வெயிலுக்கு குரங்கெல்லாம் டைவ் அடிக்குது மேலே இருந்து. பேர் சொல்லுங்க. சரி, போட்டிங் போயிட்டு வரீங்களா? சரி, போயிட்டு வாங்க. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும். ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஒரு கயாக் எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ஓட்டினேன். ரொம்ப நல்லா இருந்தது கயாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கட்டாயம். ஃப்ரெண்ட்ஸ், கயாக்கிங் பண்ணுறப்போ இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாமே சொல்லித்தராங்க எப்படி பெடல் போடணும். எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான இன்ஸ்ட்ரக்டர்ஸு. அதே போல் பார்த்தீங்கன்னா இது ஆழமே இல்லை, ஒரு நெஞ்சளவுக்கு தான் ஆழம். ஒன்றும் பயப்படாதீங்க. அப்படியே வந்து உங்களுக்கு பயமாக இருந்தால் லைஃப் ஜாக்கெட்டு கொடுத்து தான் உங்களை அனுப்புவாங்க. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே ரொம்ப ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே பாருங்கள், ஹர்ஷத் கை போகிறாரு. அதுக்கப்புறம் ஜெய்கரனும் இருக்கிறாரு, மரூன் டிஷர்ட் போட்டு இந்த பக்கம் ரைட்டில் இருப்பாரு. இங்கே இருக்கார் பாருங்கள் ஜெய்கரன். இது பவுல் அண்ணா, அங்கே காவலுக்கு இருக்காரு. அந்த குடிசையை வந்து யாராவது கொளுத்தி விட்டுருவாங்கன்னு வனத்தில் வந்து காவலுக்கு வச்சுருக்காங்க. ஹாய், ஃபேமிலி நேம். எங்கேருந்து வந்துருக்கீங்க? தண்டையார்பேட்டுங்களா? சென்னை. ஓகே ஓகே. சுகவனம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். சிஸ்டர் அட்வொகேட்டுங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே. அந்த இன்னொரு சிஸ்டர் பேர் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். சிஸ்டர் மன்னிச்சிருங்க, பேர் மறந்துட்டதுனால போட முடியல. வந்துட்டோம். இதுதான் தடா ஃபால்ஸோட முதல் குளம். அந்த அருவிலேருந்து வந்து பெரிய குளம் மாதிரி டேம் கட்டியிருப்பாங்க. அங்கே எல்லாமே ஃபேமிலிஸ் எல்லாம் இங்கே தான் இதோட லாஸ்ட் இப்படியே குளிச்சுட்டு இப்படியே போயிடுவாங்க. ஆனால் இந்த இடம் பயங்கரமாக தண்ணி கலக்கி விட்டுரும். ஃப்ரெண்ட்ஸ், என்ட்ரன்ஸில் இப்படி தான் இருக்கும். அந்த குடிசையெல்லாம் பாருங்கள், சிமெண்ட்டில் கட்டியிருக்கிறாங்க. நார்மல் குடிசை போட்டிருந்தா பிரித்து மேய்ஞ்சிருவாங்க நம்ம பசங்க. ஏன்னா அது மேலே இருந்தாலும் ஏறி குதிப்பாங்க. இந்த குடிசை மேலே இருந்தாலும் ஏறி தண்ணியில் டைவ் அடிப்பாங்க. அதுவும் பொண்ணுங்க இருக்கிற போது சொல்ல வேணும், ஒன்றும் பயங்கரமாக பண்ணுவானுங்க. மேலெல்லாம் ஏறி நான் லாஸ்ட் டைம் போடும்போது அந்த குடிசை மேலேருந்து குதிச்சானுங்க, செம்மையாக இருந்துச்சு. அது பின்னாடி குடிசை தெரியுது பாருங்கள். அது பக்கத்தில் வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமெல்லாம் கட்டிருக்காங்க வனத்துறை. அது வந்து பாதுகாப்பாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி போ. ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், மஷ்ரூம் டைப்பில் சேர், பெஞ்சஸ், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மழை வந்தால் உட்கார்றதுக்கு. பட் மஷ்ரூம் டைப்பில் இருக்கும். அதே போல் இது பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இப்படி சுற்றிட்டு வந்து இங்கே நான் வந்து இந்த குளத்துக்கிட்ட போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கும்ல குளம், அங்கேருந்து அங்கே வந்து க்ளீனாகவே இல்லை, நிறைய கூட்டமாக வேறு இருக்குது. தண்ணி ரொம்ப கலீஜாயிடுச்சு. சரி, ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் மேலே போனால் ஃபால்ஸில் இல்லையா, ஃபால்ஸில் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபால்ஸில் தண்ணி வர்றதுலையே அலோடு இல்லையா. அங்கே வந்து செக்யூரிட்டி போட்டு ஒரு ஆளை பர்மனெண்ட்டாக ஒரு ஆளை 2 பேரை போட்டுக்கிறாங்க, யாரும் மேலே விடுறதில்ல. ஸோ அதனால் அந்த ஃபால்ஸ்லேருந்து வர்ற தண்ணி அங்கங்கே இதே போல் பெரிய பெரிய குளம்லாம் இருக்குது. நம்ம க்ளீனாக இருக்கிற இடத்துல போய் குளிப்போம். ஆக்சுவலாக இப்போ தான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என்ன சொன்னார்னா ஃபால்ஸில் தண்ணி வரல, ஒரே ஒரு கொஞ்சம் தான் சொட்டுது அப்படிங்கிறாரு. ஆனால் நடக்கிறது வந்து ரொம்ப ஒரு 45 மினிட்ஸ் ஆகும், ½ hour 45 மினிட்ஸ் ஆகும். 1 கிலோமீட்டர் வருமானு கேட்டால் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குன்றாரு. அப்போது வேற எங்கேயா குளம், நல்ல குளம் இருக்கான்னா இந்த சைடில் ஃபுல்லாக அதே குளம் தான். நீங்கள் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்களா, அதே ஆறு தான் சைடில் ஃபுல்லாக இருக்கும். எங்கேனாலும் குளிக்கலாம், நல்லா க்ளீனாக இருக்கும் குளம்ன்றாங்க. ஸோ அங்கே வந்து ரொம்ப க்ளீனாகவே இல்லை தண்ணி, அதனால் இப்படி வந்திருக்கோம் வெளியில் அவுட்டரில். கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் இருக்குது குளிக்கிறதுக்கு.
இது எல்லாமே ஒரே ஆறு தான், அருவிலேருந்து வர்ற ஆறு தான். அந்த ஃபஸ்ட்டு அந்த ஆற்றை நம்ம பார்க்குறது தான் அந்த கயாக்கிங் பண்ணுறோம்ல அங்கே. அது மேலே ஒரு இரும்பு பாலம் இருக்கும். அந்த ஆற்றை கடந்து அந்தாட்ட போயிட்டு அந்த ஆற்று ஓரத்துலேயே ஒரு கிலோமீட்டர் நடக்கணும். லெஃப்ட் சைடில் ஆறு இருக்கும். ஸோ பார்க்கிங்லேருந்து அந்த முதல் குளத்துக்கு ஒரு கிலோமீட்டர் இருக்கும். அதோட கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அங்கேருந்து நீர்வீழ்ச்சிக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். இதுலேருந்து ஒரு தண்ணி வருது, ஃபுல்லாக ஃபால்ஸ்லேருந்து வருது, ஃபுல்லாக வந்து போகுது. நண்பர்களே, இது போன்று மேலும் அட்வென்ச்சரஸ் வீடியோஸ், சாகச பயணங்கள் வீடியோஸ் வரணும்னா நம்மளோட ஜிப்சி கமல் யூடியூப் சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிடிக்கலாம்னா ஆக்சுவலாக அந்த ரீலுக்கு செம்மையாக இருக்கும். நம்ம கேமரா எல்லாம் வச்சுக்கணும். என்ன தண்ணியில் விளாட்லாங்களும் கேமராலாம் வச்சுக்கிறதுனால ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சும்மா அப்படியே ஜாலியாக கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாட்டு விளம்பிருக்கேன். கொஞ்சம் ஆக்சுவலாக நம்ம வந்து இறங்க முடியாது, குளிக்க முடியாது, பையெல்லாம் இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு தண்ணியில் ஒரு ஆசிரியர் உட்காந்துருவோம். இந்த தண்ணியில் காட்டுற மாதிரி உட்காந்துருக்கேன். இந்த தண்ணியில் உட்கார போகிறோம். இறங்கிட்டேன். செல்ஃபி ஸ்டிக்கை கையில் வச்சுக்கிட்டே அப்படியே கேமராவை தண்ணியில் நம்ம உட்கார போகிறோம். செம சில்லுன்னு இருக்குது தண்ணி, குளிக்கிற போல ஆசையாக இருக்குது. ஆனால் சரி இருங்க, கேமரா வச்சுட்டு குளிக்க ட்ரை பண்ணுறேன். இங்கே ஒரு அருமையான ஃபேமிலியை மீட் பண்ணோம். சூப்பரான ஒரு ஃபேமிலி, குட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோ இஷ்யூ ஆயிடுச்சு, அதனால் வீடியோ வரல. அதனால் ஃபோட்டோ மட்டும் போடுறேன். சாரி மேடம், ஐ குட் நாட் அப்லோட் த வீடியோ. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, சங்கீதம் 118:24. இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் அப்படின்னு. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இறைவன் கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்டை எப்படி கழிக்கிறோம், சந்தோஷமாக கழிக்கிறோமா, எப்படி வாழ்கிறோன்றது தான் ஒரு டிஃப்ரென்ஸு. என்ன மரம் இது? பலாமரம். பலாமரம் இந்த காட்டில் செம்மையாக இருக்குல்ல. பலாமரமா விழுதெல்லாம் வந்திருக்கு, செம்மையாக இருக்கு. ஃபால்ஸுக்கு போக முடியாதான் ஆக்சுவலாக, ரொம்ப தூரம், 1.5 கிலோமீட்டரு. அதுக்குள்ளே வண்டி எடுத்துருவாங்க. நம்ம ஆட்டோ பேசி தானே வந்தோம். அதனால் இங்கே ஒரு குளம் இருக்குது, நாங்கள் இன்னொரு குளம், அந்த குளத்தில் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு திரும்ப வந்துடுவோம். ஹாய். ஃபால்ஸ் எந்த தூரம்னா? ஃபால்ஸு కొలనా? మీ పేరునా చెప్పచ్చా? మల్లికార్జున. ఎక్కడి నుంచి వచ్చిండన్నా? కాళాస్ నుంచి. இது பார்த்தீங்கன்னா ஆந்திரா வனத்துறையோட பலகை. பசங்க ஸ்லைடிங் பண்றாங்க பாருங்க, அந்த பாறையில செம்மையா இருக்கு ஸ்லைடிங் பண்றதுக்கு. మీ పేరు చెప్పండి. నా పేరు గిరిజన్ పేరు. మీ పేరు? సాత్వి. ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஸ்லைடிங் ட்ரை பண்ணேன், பட் இந்த வீடியோவில் ஒரு ஓரமாக தான் வந்திருக்கு பாருங்க. பார் கங்காவை பார், முழுசா சந்திரமுகியாக மாறின உன் மனைவி கங்காவை பார் அப்படின்னு வரல. அந்த மாதிரி இந்த நேரத்தில் நானும் ஒரு குழந்தையவே மாறிட்டேன். நமக்கு இதுவே அது ஜாஸ்தி. குழந்தைங்களோட சேர்ந்து இந்த சின்ன ஒரு குளத்தில் விளையாடிட்டு இருக்க பாருங்க, ரொம்ப சிறுபுள்ளத்தனமாக இருக்குல்ல. ஐயோ அப்படின்னு. ஒரு விஷயம் என்னென்னா, இந்த உலகத்திலே ஒரு 1 நம்பர் வேஸ்ட் பீஸு, மொக்க பீஸு, இல்லை வெகுளு பீஸுனால் அது நானாக தான் இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அப்படி தான் டிசைன் ஆயிடுச்சு. எனக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணிட்டாங்க, எவ்வளவோ எனக்கு இருந்தாலும் அதெல்லாம் கடந்து போயிட்டு இருக்கிறது ஒரு வாழ்க்கை, நம்ம சந்தோஷமாக வாழணும், அது நம்ம கூட இருக்கிறவங்க சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்றது தான். அதனால தான் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு மறந்துட்டு கடந்து போகிறது வாழ்க்கையில். அப்படி தான் வாழணும். இயற்கை நிறைய இருக்குது, உலகம் ஃபுல்லாக இயற்கை சுற்றி பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு இயற்கை ஆர்வலன். எனக்கு இயற்கைன்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அப்படி தான் பழகிடுச்சு. நான் நிறைய இயற்கைக்குள்ளே போயிட்டே இருப்பேன். நீங்கள் என்னோட ஜாயின் பண்ணிங்கன்னா சாதாரணமாக ஜாயின் பண்ணிக்கலாம். நான் போகிற இயற்கை அந்த அட்வென்ச்சர் சாகச பயணங்கள் எங்கேயாவது ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னோடய சேனல் என்னோடய நம்பர் இருக்குது. இதுக்கு முன்னாடி ரீசெண்டாகவும் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் சிவான்னு, அவர் அண்ணா நீங்கள் போகிறதுனா கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். சிவா பிரதர், நம்ம கண்டிப்பாக போவோம், கொல்லிமலை எடுத்து பிளான் பண்ணுவோம், லீவ் கிடச்சா நான் ஃபோன் பண்ணுறேன், கண்டிப்பாக சொல்கிறேன்.
ப்ளஸ் டோட்டல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 330 ரூபா ஆச்சு. நம்ம வந்து பிளான் பண்ணது 250 ரூபா சேலஞ்ச் பண்ணது 330 ரூபா ஆச்சு. அது என்னென்ன வாங்கினா அந்த ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் பார்த்து டோட்டலாக 330 ரூபா பட்ஜெட்டு. தடாக்கு ட்ரெயினில் போயிட்டு வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் தடாக்கு போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நல்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இன்னும் வந்து நான் வந்து அடுத்த வாட்டி இன்னும் பெரிய ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் போட்டு அந்த இது வரையும் போயிட்டு வருவோம், வாட்டர் ஃபால்ஸ் வரையும் போயிட்டு இன்னொரு வீடியோ போடுவோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விரைப்படுவது உங்கள் ஜிப்சி கமல். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.